வெல்கம் டு அன்பு மாம்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மெத்தட் 2 முடவாட்டுக்கால் சூப் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மெத்தட் 1 பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் மைல்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு மெத்தட் 1 போட்டிருந்தோம் ஏற்கனவே. இப்போ மெத்தட் 2 நம்ம ஆட்டுக்கால் சூப் மாதிரியே சுவையாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்தியை வச்சு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் ஒரு 15, இஞ்சி இன்ச்சு சைஸு, பூண்டு ஒரு 8 நம்பர், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நம்பர், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. சிறிதளவு மல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்கிரீடியன்ஸும் மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சவுடன் 4 கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை ஃப்ரைங் பேனில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் பவுடரை போட்டு திருப்பி 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப் ரெடி. இந்த முடவாட்டுக்கால் சூப்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதை போல் சுவையான ரெசிபி பார்க்க அன்பு மாம்ஸ் கிச்சனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடவாட்டுக்கால் கிழங்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, மதுரை அப்படின்னா நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி பழக்கடை அருகில் வாங்கிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், uirorganic.com. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.